நம்முடைய சிந்தனை. அச்சமில்லை, அச்சமில்லை, அருட்சுடர் நாம். சரி, இப்ப அச்சம்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அச்சம் உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பயம். நான் வேறு சொல் கேட்கவில்லை. அச்சம் என்பது என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, எதுக்கெல்லாம் யாருமே நான் எதுக்குமே பயந்தது இல்லப்பா அப்படின்றவங்க, பயம் வந்திருக்கா? எப்பமா பயம் வரும்? கவலை வந்தாவா? தவறு செய்தால் பயம் வரும். விளைவை எண்ணி பயம் வரும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே. சரி, தவறு செய்யாம பயம் வந்ததே இல்லையா? பயம் எத்தனை இடத்துல வந்திருக்கு தெரியுமா? குறிப்பா பயம் என்பது என்ன? ஒரு செயல் வருகிறது, ஒரு சூழல் வருகிறது, சிக்கல் வருகிறது, ஒரு சூழல் வருகிறது, எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்துருச்சு. அதை எதிர்கொள்ள துணிவு இல்லாத நிலைதான் பயம். அதை எதிர்கொள்ள எனக்கு துணிவு இல்லை. ஒரு சூழல் வந்து விட்டது, ஒரு சிக்கல் வந்து விட்டது, ஏதோ ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சு, எதிர்பார்க்கல. அதை என்னால அந்த தோல்வியா இருக்கலாம், இல்ல துரோகமா இருக்கலாம், பிரிவா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம். பார்த்தது நடக்காத பொழுது, எதிர்பாராதது நடக்கும் பொழுது, நமக்கு பிடித்ததை இழக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழல்களில் அதை எதிர்கொள்ள துணிவு இன்மைதான் எது? பயம், அச்சம். சரி, இப்ப அச்சமில்லை, அச்சமில்லை, அருட்சுடர் நாம் அப்படின்னு சொன்னோம். சொல்றது ஈஸி. ஆனா இந்த அருளாளர்கள் எப்படி இந்த அச்சத்தை வென்றார்கள் அப்படின்னா, இந்த பயம் என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன? யாருக்காவது சொல்லுங்க. பயம் ஆப்போசிட் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின், எதிர்ச்சொல் தருக அப்படின்னா என்ன எதிர்ச்சொல் போடுவீங்க? தைரியம். தைரியம், பயம் இன்மை, தைரியம். சரி, இந்த தைரியம் எப்ப வரும்? பார்த்துக்கலாம். என்ன இப்ப பார்த்துக்கலாம், என்ன நடந்துரும், என்ன நடந்துருது பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்து விட்டோம், பார்த்துலாயா ஒரு கை. இது எப்படி வரும்? ஐயா சொல்றாரு, உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் என் மனமே. நான் என்ன சாதாரண ஆளா? எப்படி வரும்? முதலில் நம்பிக்கை. அந்த தைரியத்தினுடைய ஆணிவேர் எங்க இருக்கு? நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா தைரியம் தானா இருக்கும், பயம் வராது. அப்ப விவேகானந்தர் என்ன சொல்றாரு? முதலில் நீ உன்னை நம்பு. நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல, நீ என்ன சாதாரணமானவனா? பரபிரம்ம ஸ்வரூபம் இல்லையா நீ? உன்னை போல எத்தனை பேர் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு இருக்கிறார்கள். நீ என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றியா? நீ தான் இன்னைக்கு முதல் மனிதன். இன்னைக்கு தனித்து இருக்கிறாயா? நல்லா சிந்திங்க. நீ தான் ஃபர்ஸ்டா? உன்னை தவிர இந்த உலகத்துல யாருமே இல்லையா? நீ எதிர்கொள்கிற துன்பங்களை எல்லாம் உனக்கு முன்னாடி கோடி கோடி பேர் எதிர்கொண்டு இருக்காங்கயா. +2 எக்ஸாம் எழுத பையன் போவான், அவனே தைரியமா போவான். இந்த அம்மாங்க இருக்குங்க பாருங்க, பாத்துடா பேன எடுத்துக்கியா, பார்த்து பயப்படாத, பயப்படக்கூடாது, சரியா? பயப்படவே கூடாது. நான் பயப்பில்லம்மா இப்படின்னு சொல்லி இவன் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்களே. இன்டர்வியூ போவாங்க, அந்த குழந்தைய தைரியமா போகும். பயமுறுத்துதல். அப்படி யாராவது பயப்படாம குழந்தைங்க இருந்தா, ஏதாவது பயம் இருக்குதா பத்தியா இதுக்கு? ஏதாவது கவலை இருக்கா பத்தியா இதுக்கு? கவலைப்படணும், பயப்படணும், அதுதான் நல்ல அடையாளம். அப்படி வேண்டும் என்றே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்பிக்கை குலைக்கிற, எல்லாம் பாத்துக்கலாம்டா, ஒண்ணும் இல்ல, நீ செய்யறத செய், இப்படி சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கும்? பாத்துக்கலாம் விடு, நல்லா படி, மீதி ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நீ நல்லா படிச்சுட்டல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அதுக்கு மேல கடவுள் இருக்காரு. 2 விஷயம். ஒண்ணு, இந்த தைரியத்திற்கு எது வேண்டும்? நம்பிக்கை, முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் ஒருவரை காப்பாற்று. எதன் மீது? முதலில் நம்மை நம்ப வேண்டும். என்னால் முடியும், என்னால் தான் முடியும் என்பது கர்வம். அது இல்ல, என்னால் முடியும், கண்டிப்பா முடியும், இதை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டேன், 1000 பேர் என்னை பற்றி சொல்லலாம், ஆனால் நான் சொல்லிக்கவே மாட்டேன், என்னால முடியும். எவ்வளவோ பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு இருக்கிறேன், இதையும் எதிர்கொள்ளுவேன். என்னோடு இறைவன் இருக்கிறார். நம்பிக்கை தான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு தண்ணியில மாட்டிக்கிட்டோம்,
அந்த அவசர காலத்தில் வருகின்ற படை வீரர்கள் ஒரு கயிறை போட்டு தூக்குறாங்க. அவங்க மேல நம்பிக்கை இருந்தா தானே தைரியமா ஏறுவீங்க. நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பயம். ஐயோ, நான் ஏற மாட்டேன், நான் விழுந்துருவேன். தைரியமா ஏறுங்கம்மா, அம்மா ஒன்னும் பயம் இல்லம்மா, வாங்கம்மா. ஒரு சாலையை கடக்கிறோம். தாயின் மீது வைத்த, தந்தையின் மீது வைத்த நம்பிக்கை அந்த குழந்தை கண்ணை மூடிட்டு கிராஸ் பண்ணுதா இல்லையா? இன்னும் தோல்ல தூங்கிக்கிட்டே கிராஸ் பண்ணுதா இல்லையா? ஐயோ, எங்க அம்மா எங்கேயாவது விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பயத்தோடு கிராஸ் பண்ணுவோம். அப்ப அந்த சாலையை நாம் தைரியமாக கடக்க வேண்டும் என்றால் இங்க சிக்னல் போட்டு, ஒண்ணு சிக்னலை நம்பணும், இல்ல போலீஸ்காரங்களை நம்பணும், இல்ல இந்த வண்டி ஓட்டுறவரையாவது நம்பணும். நம்பினாதான் பயம் இல்லாம நம்ம கிராஸ் பண்ணுவோம். அவர் வண்டி எடுக்க மாட்டாரு, சிக்னல் இப்போதைக்கு மாறாது, செகண்ட்ஸ் அதிகமா தான் இருக்கு, அப்படியும் போலீஸ்காரர் இருக்காரு, இவ்வளத்தையும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவோம். ஒரு சில அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். அதே தாயோடு பிரயாணம் செய்கிற தந்தையின் கைகளை பிடித்து கொண்டு ஏன் தோள்களில் ஏறிக்கொள்கிற குழந்தை எப்படி கிராஸ் பண்ணும்? தைரியமா அந்த நம்பிக்கையோட கிராஸ் பண்ணுது இல்லையா? அப்ப இந்த வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் நாம் கடப்பதற்கு என்ன அப்படின்னா, இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், குருமார்களை பற்றி கொள்ள வேண்டும். இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த காட்டு வழி பாதையில் அவன் தைரியமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் கடக்க வேண்டும் என்றால் ஒரே வழி என்ன? குருவின் பாதங்களை, திருவடிகளை பற்றி கொள்வது. சரி, இப்ப அதுல ஒரு சில சம்பவங்கள் சொல்றோம். நமக்கு இங்க மாணிக்க வாசகரை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஐயா மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் இதெல்லாம் சொன்னார் இல்லையா? நமக்கு நேரம் இருந்தா நிறைய அருளாளர்களை பார்க்கலாம். அருணகிரிநாதரை விட இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம காட்ட முடியுமா? அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுவரை எந்த அருளாளர்களுடைய வாழ்க்கையும் இவ்வளவு கீழ்நிலையா காட்டினது கிடையாது. எந்த அருளாளர்களும், வால்மீகியை கூட சொல்லுவாங்க, வால்மீகி, அருணகிரிநாதர் இவர்கள் இருவரை தான் சுட்டி காட்டுவார்கள். எவ்வளவு கீழ்நிலையிலிருந்து மிகப்பெரிய அருளாளர் நிலைக்கு சென்றவர்கள். வால்மீகி யாருன்னா ஒரு திருடன், அவ்வளவுதான். அவர் வேடுவ குலத்தை சார்ந்தவர். அவருக்கு பொருள் ஈட்ட முடியல, அதனால திருடிதான் தன் குடும்பத்தை காப்பாற்ற தகுந்த நேரத்தில் நாரத மகரிஷி குருவாக அவரை ஆட்கொண்டு அவருக்கு ராமநாம உபதேசம் செய்து, அப்பா நீ ராமாயணம் இயற்றுவதற்காக தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்க, அதை விட்டுட்டு நீ திருடுறியேன்னு சொல்லி அவரை ஆட்கொண்டு குரு அவருக்கு ராமநாம உபதேசம் செய்து, வால்மீகி என்றால் எறும்பு புற்று முழுமையாக அவரை சுற்றி கட்டும் வரை தவம் செய்து அதற்கு பிறகு ஞானம் பெற்று ராமன் பிறப்பதற்கு முன்பே பிறந்தவர் வால்மீகி. ராமாயணம் இயற்றுவதற்காகவே அவர் காத்து கொண்டிருந்தார், தவம் செய்தார். இதுதான் அவரை பற்றி சொல்லுவார்கள். அருணகிரிநாதர் எல்லாம் அப்பா அப்பா, அருணகிரிநாதர் திரைப்படம் போய் பாருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அவ்வளவு ஒரு இயல்பு வாழ்க்கையில இருக்கும் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. மனைவிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நீங்க அந்த திரைப்படத்துல பாருங்க. அந்த பெண்கள் வீட்டுக்கு மனைவியை கூட்டு போய் அவெல்லாம் எப்படி ஆடை உடுத்திருக்கா பாரு, என்னெல்லாம் ஒரு பெண்ணை என்ன இழிவு செய்யக்கூடாது அத்தனை இழிவுகளையும் தன் மனைவிக்கு செய்த, என்னென்ன பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாது எல்லா பாவ செயல்களிலும் ஈடுபட்டார். இறைவன் ஆட்கொள்கிற தருணம். வாரியார் சுவாமிகள் இது அவ்வளவு அழகா எடுப்பார் அருணகிரிநாதரை பற்றி. அவருடைய ஜாதகத்தை வாரியார் சுவாமிகள் கணித்திருக்கிறார். இவர் பிறந்த ஆண்டு அதெல்லாம் வைத்து சொல்கிறார், அவருடைய மரணம் அப்படிப்பட்ட துர்மரணமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு உலகத்தாரால் இழிவு பழித்து அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து. ஏன்னா அவருக்கு என்ன வந்தது? தொழுநோய். எல்லா நோய்களும் இந்த பெரு நோயை கண்டு தொழுது விட்டு சொல்லுமா. அதனால்தான் அதற்கு பேர் என்ன? தொழுநோய். அந்த காலத்தில் மருந்து கிடையாது, சும்மா சாதாரணமா சொல்லிடும். யாரும் கிட்ட போக மாட்டாங்க, துர்நாற்றம் அடிக்கும், உணவு உண்ண முடியாது, கையெல்லாம் அழுகிடும், கால் அழுகிடும், உடம்பு அழுகிடும், சீழும் ரத்தமுமாக இருக்கும். சும்மா கிடையாது. அந்த உடல் அழகெல்லாம் போயிடும், வலிமையெல்லாம் போயிடும், உறக்கம் வராது. விளையாட்டு கிடையாது. மரணம்னா இப்படி நிகழக்கூடாது. அப்படி ஒரு தொழுநோய், பெரிய நோய் அது. அந்த நோய் அவருக்கு வந்துருச்சு. என்ன அழகு அவர், ஆஜானு பாகுவா இருப்பாராம். எத்தனை பெண்கள் அவரை விரும்பி அழைப்பார்களாம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, மனைவியை உதாசீனம் செய்த வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு கட்டத்தில் அவருக்கு
மனைவியே சிரிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. என்னை பார்த்து மனைவி நகுகிறாளே, ஐயோ எத்தனை பிறவி நான் செய்த பாவம் இந்த பிறவியில் இப்படி வாய்த்ததே என்று இந்த திரைப்படத்துல பாருங்க, அவர் எப்ப அந்த ஞானம் உதிக்கும் என்று. அப்பொழுது கூட உடல் இச்சை அவரை விட்டு போகல, இறைவன் நாமத்தை சொல்லணும்னு அவருக்கு தோணல. அப்ப தன்னுடைய தமக்கையார் மூலமாக ஒரு தீட்சை அவருக்கு அமைகிறது, இந்த சபையில் சொல்ல முடியாது. அப்ப தாங்க முடியல, ஏன்னா அவங்க அக்கானா அவருக்கு உயிர், அம்மா கிடையாது, அவருக்கு அப்பா கிடையாது, தமக்கை தான் வளர்க்குறாங்க. கேட்க கூடாத வார்த்தையை தன் தமக்கையிடம் இருந்து கேட்கிறார் அருணகிரிநாதர். ஐயோ, இறைவன் அப்படித்தான் வருவார். எதை கொடுத்தா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் இவனுக்கு சரியாகும், செல்லுபடி ஆகும்னு வருவாரு. எப்படி கொடுத்தா எப்படி வருவான் இவன். ஆளாளுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாரு ஆண்டவர். கிளவர் அவன். தாங்க முடியல, இந்த வார்த்தை என் அக்கா இடத்திலிருந்து நான் கேட்கிற அளவுக்கு இவ்வளவு இழிவானவனா, சி இவ்வளவு உடல் இச்சையா என்று தாழ முடியாமல் அந்த அருணாச்சலேஸ்வரினுடைய கோபுரத்திலிருந்து விழுவதற்கு போகிறார். ஆனா என்ன சொல்றாங்க, அந்த நிறைவு இறுதி நேரத்துல அந்த தவறையெல்லாம் உணர்ந்து முருகான்னு ஒரே ஒரு முறை கூப்பிட்டாராம். நம்ப முடியுதா? ஒரு முறை கூப்பிட்டாரா? ஒரு முறை தான் கூப்பிட்டாராம். இந்த நாம மகிமை என்பது அவ்வளவு சிறப்புமா? நீங்க நினைக்கிறீங்க நாம மகிமை அவ்வளவு சிறப்பு? இறைவனை விட அவர்கள் நாமம் மகிமை வாய்ந்தது, நம்பணும். இதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அரசன் ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறான், ஒரு விலங்குக்கு ஏதோ ஒரு துன்பம் கொடுத்துருவான். அந்த கதையை வெவ்வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவன் அந்த துன்பத்திலிருந்து அந்த நிவர்த்தி, அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சிரும். ஐயோ இந்த துன்பம் செஞ்சுட்டேன், எனக்கு சாபம் கிடைச்சிருச்சு, அந்த சாபத்திலிருந்து நான் எப்படி நிவர்த்தி அடைவதுன்னு ஒரு குரு கிட்ட போவான். குரு அங்க இருக்க மாட்டார், குருவினுடைய மகன் தான் இருப்பான். அப்ப அவர் மாதிரி, எனக்குப்பா ஒரு சாபம் கிடைச்சிருச்சு, நான் தெரியாம ஒரு துன்பம் பண்ணிட்டேன், இந்த சாபத்துல இருந்து நிவர்த்தி அப்பா கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஒண்ணும் இல்லைங்கய்யா, நீங்க முருக நாமத்தை, அவர் வாரியார் சுவாமிகள் சொன்ன கதை இது, அவருக்கு முருகர் தானே பிடிக்கும். முருக நாமத்தை 3 முறை சொல்லுங்க, முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்லுங்க, உங்க சாபம் போயிடும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியா போயிடுவாரு. அப்ப வருவார், யாருடா குடியில இருந்து வெளியே போறது, இந்த மாதிரிப்பா ஒரு நாட்டு ராஜா, அவர் ஏதோ சாபம் கொடுத்துட்டாராம், ஒரு முனிவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு உங்களை தேடி வந்தாரு, நான் நிவர்த்தி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? நம்ம இஷ்ட தெய்வமான முருகனினுடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொன்ன. விட்டாரு ஒரு முறை அவங்க அப்பா. ஏண்டா முருக நாமத்தை 3 முறை சொல்லணுமா? ஒரு முறை சொன்னாலே எல்லாமே பாவ நிவர்த்தி ஆகுமே, 3 முறை சொன்னான்னு எப்படி சொல்லுவேன்? அவர்தான் மறுபிறவியில் குகனாக பிறந்தார்னு சொல்லுவாங்க. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். யாரு? ராமாயணத்தில். ஏன் வடநாட்டுல குகன்னு பேர் இருக்கா? குகன் என்ற பேர் தமிழ் பெயர். சொல்லுவாங்க குகன் என்பது குகை, இதய குகை. ஆனால் குகன் என்ற பெயர் தமிழுக்குரிய பெயர். முருகப்பெருமானுக்கு தான் குகன். அந்த குகன் என்ற நீ 3 முறை சொல்ல சொன்னல்ல, உன் பேரையே குகனாக வைத்து வட இந்தியாவில் அவர் பிறந்ததாக வாரியார் சுவாமிகள் சொல்றார். அப்ப அந்த நாமத்துக்கு அவ்வளவு ஒரு புகழ் இருக்கிறது. அப்ப அருணகிரிநாதர் ஒரே ஒரு முறைதான் முருகான்னு சொன்னார். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.